என்னன்பா ஓகே தானே? அப்புறம் என்ன? இப்ப எப்படி இருக்கு? இன்னும் பரவாயில்லையா? சிஸ்டர், நீங்க கொடுத்த ஒத்தரத்துல சூப்பரா நடக்கறாமா? ஏய் வாடி. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மது, நீ தலை தீபாவளிக்கு வந்திருக்கல்ல, நான் உனக்கு ஒரு gift தரணும்னு நினைக்கிறேன். இரு கிரண், அந்த gift எடுத்துட்டு வா. இவன் எங்க திரும்ப திரும்ப வந்து இவளை பாடாப்படுத்திட்டு இருக்கான்? சுதியோட தானே வந்திருக்கான், என்னன்னு பாப்போம். இந்த சுருத்தி ஒருத்தி இவனை கூட கூட்டிட்டு வராதன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. அவளுக்கும் அறிவே கிடையாது. சரி விடு, கொஞ்ச நேரம் அமைதியாரு, மாப்பிள்ளை வர இருக்காரு. சார், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சார், இந்த தீபாவளிக்கு நீங்க தான் சார் ஹைலைட்டு. அப்பார்ட்மெண்ட்டே அசத்துறீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கிண்டல் பண்ண மாதிரி இருந்துச்சு. சேச்சா, அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார், சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஓ, விளையாட்டுக்கு. சார் சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட், ஓகே. ஆக்சுவலி ஸ்ருதி ரொம்ப ஃபீல் பண்ணா, நான் அவங்களை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன்னு. அப்படி எதுவும் பண்ணியிருந்தா மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். ஏதோ ஒரு உரிமையில் அப்படி பண்ணிட்டேன். சார், உங்களை வெறுப்பேற்றுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஃபன்னியாக ஜாலியாக இருக்கட்டுமேன்னு நான் ஏதோ அப்படி பண்ணிட்டேன். சேச்சா, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை, மனசுலையும் வச்சுக்கல. ஜாலியாக தான் இருந்தேன். போதுமா? ஸ்ருதி, அப்புறம் வேற என்ன? தீபாவளி அதுமா உனக்கு 1008 வேலை இருக்கும். அட இருங்க ஆண்டி, மதுக்கு இன்னும் நாங்க தீபாவளி கிஃப்டே கொடுக்கலையே. சார், கொடுக்கலாமா? வை நாட், தாராளமாக கொடுங்க. ஆமா, என்ன கிஃப்ட்?